நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கண் இல்ல, அது ஒரு தராசு மாதிரி ரெண்டு பக்கமும் சமமா பார்க்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நிமிஷம் அந்த நியாயத்துக்கு கண் இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொய்யையும் ஒவ்வொரு சூழ்ச்சியையும் ஊடுருவி பார்க்குற கண்கள் அதுக்கு இருந்தா, அந்த நியாயம் நாம தேடி போறதுக்காக கோர்ட்டுல காத்துக்கிட்டு இல்லாம நமக்காக நம்ம தெருவுல நம்ம கூடவே நடந்தா எப்படி இருக்கும்? கையில தராசை இல்ல, தர்மத்தை காக்கிறதுக்காக ஒரு கூர்மையான வாளை ஏந்திக்கிட்டு நம்ம நிழலாவே இருந்தா எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை கதை இல்லைங்க. இது லட்சக்கணக்கான மக்களோட ரத்தத்துல ஊறுன ஒரு நம்பிக்கை. பல நூற்றாண்டுகளா கிராமங்களோட எல்லையையும் மனுஷங்களோட மனசாட்சியையும் காவல் காத்துக்கிட்டு வர்ற ஒரு மகா சக்தியோட வரலாறு. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற காவல் தெய்வத்தோட கதைக்குள்ளதான் பயணம் பண்ண போறோம். அந்த பயணத்துக்கு நீங்க தயாரா? வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ஒரு சக்தியை பத்தி நாம முழுசா தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த சக்தி எதுக்காக தேவைப்பட்டுச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும். காலத்தால் மறக்கப்பட்ட ஒரு கிராமம், ஒரு ஆறு அந்த ஊரை தழுவி ஓடுது. தலைமுறை தலைமுறையா ஒரே நிலத்துல விவசாயம் செஞ்சு வாழ்ற அப்பாவி ஜனங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப எளிமையானது. சூரியன், மழை, அறுவடை இத சுத்தி தான் அவங்க உலகமே இயங்குது. ஆனா அந்த கிராமத்து மேல ஒரு கருநிழல் மாதிரி ஒருத்தன் வந்து இறங்குறான். அவன் பேரு விக்ரம்னு வச்சுக்குவோம். ஒரு பெரிய பணக்கார வியாபாரி. ஊர்லயே பெரிய வீடு அவனோடது. அவன் போட்டிருக்கிற பட்டுச்சட்டை மின்னுறத பார்த்து ஊரே மிரளும். ஆனா அவனோட சிரிப்பு, அதுதான் அவனோட மிகப்பெரிய ஆயுதம். ஒரு வலை மாதிரி அந்த சிரிப்பு. அவன் சத்தமா பேச மாட்டான், கத்த மாட்டான். ஆனா அவனோட அமைதியே அந்த ஊர் ஜனங்களோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும். அவ வட்டிக்கு பணம் கொடுப்பான். ஆனா அது மனுஷன் கொடுக்கற வட்டி இல்ல, ரத்தத்தை உறிஞ்சிற அட்டை மாதிரி. ஒரு விவசாயிக்கு விதை வாங்க காசு வேணுமா, விக்ரம் கொடுப்பான். ஆனா வாங்கின விவசாயி வாழ்நாள் முழுக்க அவனுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி ஒரு கணக்க போடுவான். ஒரு வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, மருந்துக்கு விக்ரம் பணம் கொடுப்பான். அதுக்கு பதிலா அந்த விவசாயியோட நிலத்துல ஒரு துண்டை அடமானம்னு சொல்லி எழுதி வாங்கிக்குவான். கணக்குல பொய் சொல்றது, இல்லாத பத்திரத்தை உருவாக்குறது, இதெல்லாம் அவனுக்கு கைவந்த கலை. ஊர்காவலாளிங்க அவனோட வீட்ல தான் 3 வேளையும் சாப்பிடுவாங்க. ஊர் பஞ்சாயத்து அவனோட காசு அவங்க கிஷால தான் இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அந்த ஊர்ல நியாயத்தை விலை பேசி வித்துட்டாங்க. அத வாங்குற அளவுக்கு வசதி விக்ரம் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. ஜனங்க மௌனமா அழுதாங்க. அந்த மௌனம் தான் அவங்களோட வலி. எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனா இருக்கிற நிலம், வீடு, குடும்பத்தோட மானம் எல்லாமே போயிடும். விரக்தி அவங்க சுவாசிக்கிற காத்தா மாறிடுச்சு. அது மெதுவா கொல்லுற ஒரு விஷம் மாதிரி இருந்துச்சு. அவங்க சாமி கும்பிட்டாங்க. பட்டணத்துல இருக்கிற பெரிய பெரிய கோயில்ல இருக்கிற சாமிகளை எல்லாம் வேண்டிக்கிட்டாங்க. ஆனா அந்த சாமியெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இவங்களோட பிரச்சனை ரொம்ப சின்னது, பூலோகத்துல நடக்கிறது. இவங்களோட எதிரி புராணத்துல வர்ற 10 தலை அரக்கன் இல்ல, கையில ஒரு கணக்கு புத்தகத்தையும் மனசுல ஈரமே இல்லாத ஒரு கல் நெஞ்சையும் வச்சிருக்கிற ஒரு சாதாரண மனுஷன். அதனால அவங்க முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த முணுமுணுப்பு வானத்துல இருக்கிற சாமிகளுக்கு இல்ல, அவங்க கால் மிதிக்கிற பூமிக்கு. ஊர் எல்லையில ஆவிங்க குடியிருக்கிறதா சொல்லப்படுற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே நின்னு முணுமுணுத்தாங்க. அவங்க ஒரு பேரை சொன்னாங்க. கிரீடமில்லாத, சிம்மாசனமில்லாத ஒரு காவல் தெய்வத்தோட பேரு. துரோகத்தாலையும் அநீதியாலையும் உருவான ஒரு அசைக்க முடியாத சக்தியோட பேரு. ஒரு கண்காணிப்பாளர், ஒரு நீதிபதி, லஞ்சம் கொடுத்து மயக்க முடியாத, தந்திரமா பேசி ஏமாத்த முடியாத, செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்காம தப்பிக்கவே முடியாத ஒரு சக்தியோட பேரை சொன்னாங்க. அப்புறம் ஒரு ராத்திரி அந்த ஊரோட தலையெழுத்தே மாறுச்சு. விக்ரம் அந்த வியாபாரி புகை வாசனையில கண்ணு முழிக்கிறான். ஊர் ஜனங்க கிட்ட இருந்து மிரட்டி வாங்கின நெல்லை எல்லாம் நிறைச்சு வச்சிருந்த அவனோட பெரிய தானிய கிடங்கு தீப்பிடிச்சு எரியுது.
ஆனா அது ஏதோ விபத்துல பரவன தீ மாதிரி இல்ல. ரொம்ப விசித்திரமா அந்த தானியத்தை மட்டும் குறி வச்சு எரிச்ச மாதிரி இருந்துச்சு. கிடங்கோட சுவத்துக்கோ கூரைக்கோ பெரிய சேதாரம் இல்ல. உள்ள இருந்த நெல் மட்டும் கறிக்கட்டையா கிடக்குது. யாரு வச்சா யாருக்கும் தெரியல. சத்தமே இல்லாம ஒரு காரியம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு வாரம் கழிச்சு விக்ரம் அவனோட அறையில உட்கார்ந்து அவன் மிரட்டி வாங்கின நிலப்பத்திரங்களை எல்லாம் பெருமையா பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு பூட்டி இருந்த ஜன்னல் வழியா ஒரு சூறாவளி காத்து விர்ருன்னு உள்ளாடிக்குது. அவன் கண்ணு முன்னாடியே அந்த பத்திரங்கள் எல்லாம் ஒன்னொன்னா காத்துல பறந்து காய்ஞ்ச சருகு மாதிரி நொறுங்கி கருப்பு தூளா மாறுது. அவன் வாழ்க்கையில முதல் முறையா அவன் உடம்பு நடுங்குது. ஆனா உன்ன கவனிச்சிங்களா? அவன்கிட்ட இருந்து ஒரு காசு கூட திருடு போகல. ஒரு துண்டு நகை கூட காணாம போகல. அவ அநியாயம் செய்ய பயன்படுத்தின ஆயுதங்கள் மட்டும் ரொம்ப திட்டமிட்டு நேர்த்தியா அழிக்கப்பட்டுச்சு. பயம். அடுத்தவங்களுக்கு அவன் கொடுக்கிற அந்த பயம் இப்ப முதல் முறையா அவனோட நெஞ்சுக்குள்ள வந்து குடியேறுது. இது சாதாரண திருடன் வேலை இல்ல. திருடன் விலை உயர்ந்த பொருளை தான் எடுப்பான். இது ஒரு எச்சரிக்கை. தன்னை யாரும் கொள்ளையடிக்கல, தனக்கு தீர்ப்பு எழுதப்படுதுன்னு அவனுக்கு புரிஞ்சுது. அவ தெருவுல நடக்கும்போது ஊர் ஜனங்களோட கண்ணை பாக்குறான். முன்ன மாதிரி பயம் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு ரகசியமான புன்னகை அவங்க முகத்துல தெரியுது. அப்போதான் அவனுக்கு உரைக்குது. அவன் ஒரு மனுஷனோட சண்டை போடல, அவன் ஒரு நம்பிக்கையோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு. உதவி கேட்டு அழுவுற எந்த குரலும் கேட்காம போகாதுங்கிற ஒரு வாக்குறுதி அந்த ஊர்ல மறுபடியும் உயிர் பெத்து எந்திரிச்சு நிக்குது. அந்த வாக்குறுதிக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரு தான் கருப்பசாமி. அப்போ யாருங்க இந்த கருப்பசாமி? அந்த பேரே எவ்வளவு கம்பீரமா இருக்கு பாருங்க. கருப்புங்கிற வார்த்தைக்கு இருட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல அதுக்கு ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. எல்லா உயிரும் எங்கிருந்து வருது? கருப்பான வளமான மண்ணில இருந்துதான். இந்த மொத்த நட்சத்திரங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்கிற இந்த வானம் என்ன நிறம்? கருப்பு. உயிரை காப்பாத்துற மழைய சுமந்து வர்ற மேகம் என்ன நிறம்? கருப்பு. இந்த கருப்புங்கிறது ஆதிசக்திய குறிக்குது. மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மர்மமான மூல சக்தியை அது காட்டுது. அவர் இயற்கையோடையும் தர்மத்தோடையும் கலந்த ஒரு கட்டுக்கலனாத சக்தி. அவர் அமைதியா தியானம் பண்ற சாமி எல்லாம் கிடையாது. அவரை பார்க்கும்போதே தப்பு செஞ்சவ மனசுல ஒரு நடுக்கம் வரணும். நியாயத்துக்காக போராடுறவனுக்கு ஒரு தைரியம் வரணும். அதுக்காகவே அவரை அப்படி உருவாக்கியிருக்காங்க. அவரோட உருவத்தை பாருங்க. கருத்த தேகம். பூமிக்கும் இந்த மண்ணோட மக்களுக்கும் அவர் எவ்வளவு நெருக்கமானவர்னு காட்டுறதுக்காக அப்படி ஒரு உருவம். கண்கள் ரெண்டும் பெருசா உருண்டு பார்க்கறவங்கள அப்படியே வசியம் பண்ற மாதிரி இருக்கும். அது தூங்காத கண்கள். நீங்க என்ன செய்றீங்கன்னு மட்டும் இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த கண்ணுக்கு தெரியும். அவர் கையில இருக்கிறது தான் அவரோட அடையாளம். அதுக்கு பேரு அருவா. அது முழுசா வாளும் கிடையாது, கத்தியும் கிடையாது. நம்ம ஊர் விவசாயிகள் நிலத்தை சுத்தப்படுத்தவும் கரும்பு வெட்டவும் பயன்படுத்துற ஒரு கருவி. இதுல எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? அவரோட ஆயுதம் தேவலோகத்திலிருந்து வந்த ஒரு தெய்வீக ஆயுதம் இல்ல, அது ஒரு சாமானிய விவசாயியோட உழைப்பின் கருவி. அந்த ஆயுதத்தை தான் அவர் நீதிவத கருவியா மாத்திருக்காரு. அவரோட சக்தி அவர் யாருக்காக நிக்கிறாரோ அந்த மக்கள் கிட்ட இருந்து தான் வருதுங்கிறதோட அடையாளம் அது. அவர் எப்பவும் ஒரு வெள்ளை குதிரையில தான் வருவாரு. எதுக்கு தெரியுமா? பக்தன் ஒருத்தன் அப்பான்னு கூப்பிட்டா அடுத்த நொடி அங்க இருக்கணும். யோசிக்கிறதுக்கோ தாமதிக்கிறதுக்கோ அங்க நேரம் இல்ல. அவர் உடனடி நடவடிக்கைக்கு பேர் போன தெய்வம். அப்புறம் முறுக்குன மீசை, பார்க்குறவங்களையே நடுங்க வைக்கிற ஒரு பார்வை, இதெல்லாம் இல்லாம அவரை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் ஒரு காவல் தெய்வம். இந்த காவல் தெய்வம்ங்கிற தத்துவத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்து மதத்துல இந்த உலகத்தையே இயக்குற சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு மூமூர்த்திகள் இருக்காங்க. ஆனா கிராமத்து அளவுல மக்கள் கூடவே இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்குன்னு சில சாமிகள் இருப்பாங்க. அவங்க தான் காவல் தெய்வங்கள்.
அவங்கள நாம ஒரு தெய்வீக போலீஸ் அதிகாரி இல்லைனா நம்ம ஊர் காவலாளி, நம்ம குடும்பத்துக்கே ஒரு பாதுகாவலர்னு சொல்லலாம். அவங்க கிட்ட போறதுக்கு பெரிய சம்பிரதாயம் எல்லாம் தேவையில்லை. அவங்க கோயில் கூட பிரம்மாண்டமா இல்லாம ஊர் எல்லையில ஒரு மரத்துக்கு கீழே எளிமையா தான் இருக்கும். மக்கள் அவங்க கிட்ட வீட்ல இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட பேசுற மாதிரி உரிமையா பேசுவாங்க. மேல்தட்டு சாமிகளுக்கு சைவ படையல் தான் வைப்பாங்க. ஆனா கருப்பசாமி மாதிரி காவல் தெய்வங்களுக்கு அவங்கள வணங்குற மக்களோட வாழ்க்கை முறையை போலவே அசைவ படையலும் வைப்பாங்க. அவர் மக்கள் கிட்ட இருந்து விலகி நிக்கிற ஒரு சக்தி இல்ல, அவர் மக்களில் ஒருத்தர். அந்த காவல் தெய்வங்களோட வரிசையில அசைக்க முடியாத சக்தியும் புகழும் கொண்டவர்தான் கருப்பசாமி. அவரோட வேலை ரொம்ப தெளிவானது. அப்பாவிகளை காப்பாத்தணும், அயோக்கியர்களை தண்டிக்கணும், உண்மை எதுன்னு உலகத்துக்கு நிரூபிக்கணும். இவ்ளோ பெரிய சக்தி சும்மா வானத்துல இருந்து குதிச்சிடாது இல்லைங்களா? அவரோட பிறப்புக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கு. வீரமும் துரோகமும் தியாகமும் நம்பிக்கையும் கலந்த கதைகள். இதுல எந்த ஒரு கதை தான் உண்மையானதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒவ்வொரு கதையும் அவரோட குணத்துல இருக்கிற ஒவ்வொரு பாகத்தை நமக்கு விளக்குது. வாங்க அதுல சில முக்கியமான கதைகளை பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் கதைகள் இல்ல, வாழ்க்கையோட பாடம். இது விஸ்வாசம், துரோகம், அப்புறம் சாவுக்கு பிறகும் ஒரு சத்தியம் எப்படி உயிரோட இருக்கும்னு சொல்ற ஒரு கதை. ஒரு பெரிய ராஜா, அவருக்கு அன்னலக்ஷ்மின்னு பேர்ல ரொம்ப அழகான குணமான ஒரு மகள் இருக்கா. அந்த இளவரசியை பாதுகாக்கிறதுக்காக ராஜா ஒருத்தனை முழுசா நம்புறாரு. அவர்தான் அந்த ராஜ்யத்தோட தளபதி. பார்க்க மலை மாதிரி இருப்பாரு. வீரத்துல அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நேர்மைக்கு மறுபெயர் அவர். இளவரசியோட நிழல் மாதிரி அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற 7 பாளையக்காரர்களுக்கு ராஜா மேல பொறாம. அவங்களுக்கு தெரியும் அந்த தளபதி உயிரோட இருக்கிற வரைக்கும் ராஜாவை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. அதனால தளபதியை அழிக்க ஒரு சதி பண்றாங்க. அவங்க ஒரு அபாண்டமான பொய்ய கிளப்பி விடுறாங்க. தளபதி தாம் பாதுகாக்க வேண்டிய இளவரசி கிட்டேயே தப்பா நடக்க முயற்சி செஞ்சதா ஒரு கதையை கட்டிவிடுறாங்க. போலியான சாட்சிகளை உருவாக்குறாங்க. அரசவையில இருக்கிறவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து ராஜா காதுல இந்த விஷத்தை பாய்ச்சுறாங்க. ராஜாவும் ஒரு தகப்பனோட ஆத்திரத்துல உண்மையை கேட்காம யோசிக்காம தன்னோட நேர்மையான தளபதிக்கு மரண தண்டனை விதிச்சிடுறாரு. தண்டனை நிறைவேற்ற இடத்துல நிக்கிற தளபதிக்கு சாவ பத்தி பயம் இல்ல. ஆனா தன் மேல சுமத்தின அபாண்டமான பழியும் தான் உயிரா மதிச்ச ராஜா செஞ்ச துரோகமும் தான் அவரை வாட்டுது. அவர் வானத்தை பார்த்து ஒரு கடைசி சத்தியம் பண்றாரு. என் ஆவி சாந்தி அடையாது, அது இந்த உலகத்தை விட்டு போகாது. நான் இளவரசிய காவல் காப்பேன். என் மேல சுமத்தின கலங்கத்தை நான் துடைப்பேன். உண்மைய உலகத்துக்கு நிரூபிப்பேன்னு சபதம் எடுக்கிறாரு. தண்டனை நிறைவேற்றப்படுது. ஆனா அவரோட ஆவி அது உடலை விட்டு பிரிஞ்சாலும் இந்த உலகத்தை விட்டு பிரியல. அவரோட கோபமும் அவரோட சத்தியமும் ஒன்னு சேர்ந்து அந்த ஆவிய ஒரு மகத்தான சக்தியா, ஒரு கருப்பான காவல் தெய்வமா மாத்துது. அந்த 7 பாளையக்காரர்களும் இனிமே தங்களை தடுக்க ஆள் இல்லைன்னு நினைச்சு ராஜ்யத்தின் மேல போர் தொடுக்கிறாங்க. ஆனா அவங்க முன்னாடி வந்து நிக்கிறது எரிமலை மாதிரி கண்ணோட, கையில பெரிய அருவாளோட ஒரு கருப்பு உருவம். காத்து மாதிரி வேகமா வந்து அவங்க படைய சின்ன பின்னமாக்குது. அந்த 7 பேரையும் அழிச்சு அவங்களோட சதி திட்டத்தை உலகத்துக்கு அம்பலப்படுத்துது. அப்போதான் ராஜாவுக்கு தான் செஞ்ச தப்பு புரியுது. அன்னையிலிருந்து அந்த ஆவி இளவரசிக்கு மட்டும் இல்ல, அந்நியாயமா பழி சுமத்தப்பட்ட எல்லாருக்கும், துரோகத்தால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் காவல் தெய்வமா நிக்குது. இதுதான் கருப்பசாமியோட ஒரு கதை. 2வது கதை, சிவனின் தெய்வீக தளபதி. இன்னொரு கதை, கருப்பசாமியே சாதாரண மனுஷன் இல்ல, அவரே அந்த பரமசிவனோட அம்சம்னு சொல்லுது. இந்த கதை கைலாயத்துல ஆரம்பிக்குது. சிவனும் பார்வதியும் இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு அரக்கன் தந்திரமா வரம் வாங்கி பூலோகத்துல பெரிய அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மத்த தேவர்களால அவனை அடக்க முடியல. மக்கள் எல்லாம் படுற கஷ்டம், அவங்களோட அழுகுரல் கைலாயம் வரைக்கும் கேக்குது.
தீமையை அழிக்கிற கடவுளான சிவனுக்கு தெரியுது இந்த அரக்கனை அழிக்க ஒரு தனிப்பட்ட சக்தி வேணும்னு. அந்த அரக்கனோட பலமே மாயையும் தந்திரமும் தான். அதனால அவனை எதிர்க்க சுத்தமான சத்தியத்தின் வடிவமா ஒரு வீரன் வேணும்னு சிவன் நினைக்கிறாரு. அப்போ சிவன் தன்னோட சக்தியிலிருந்தே ஒரு வீரனை உருவாக்குறாரு. ஆதி இருள் மாதிரி கருப்பான நிறத்தோட பிரபஞ்சத்தையே நடுங்க வைக்கிற கர்ஜனையோட ஒரு வீரன் உருவாகிறான். எந்த மாயையையும் வெட்டி சாய்க்கிற ஒரு தெய்வீக அருவாள சிவன் அவனுக்கு கொடுத்து, நீதான் கருப்பசாமி, பூலோகத்துல தர்மத்தோட தளபதியா இருந்து அந்த அரக்கனை அழிப்பாய்னு சொல்லி அனுப்புறாரு. பூலோகத்துக்கு வர்ற கருப்பசாமி அமைதியான சாதுவா வரல, ஒரு புயல் மாதிரி வர்றாரு. அந்த அரக்கனோட எல்லா மாயாஜாலங்களையும் தன்னோட பார்வையாலேயே உடைச்சு அவனை கண்டுபிடிச்சு அழிக்கிறாரு. அவரோட வீரத்துக்கு முன்னாடி அரக்கனோட சக்தி ஒண்ணுமே இல்லாம போகுது. தன்னோட வேலைய முடிச்ச பிறகும் அவர் பூலோகத்திலேயே தங்கிட முடிவு பண்றாரு. இங்க நடக்கிற சின்ன சின்ன அநியாயங்கள், பொய், பேராசைன்னு குட்டி அரக்கர்கள் இன்னும் ஜனங்களை வாட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதனால அவரே நிரந்தரமா இங்க தங்கி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல ஒரு எல்லைக்கோட்டுல நிக்கிற காவல் தெய்வமா மாறுறாரு. இந்த கதை அவரோட நீதிக்கு ஒரு தெய்வீக அங்கீகாரத்தை கொடுக்குது. மூன்றாவது கதை, மனிதனாக இருந்து தெய்வமானவன். ஒருவேளை கருப்பசாமியோட உண்மையான கதை வானத்திலேயோ புராணத்திலேயோ இல்லாம நம்ம மண்ணிலேயே நடந்திருந்தா எப்படி இருக்கும்? இந்த கதை அப்படித்தான் சொல்லுது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பசாமிங்கிறது ஒரு மனுஷனோட பேரு, ஒரு கிராமத்தோட தலைவன், இல்லைனா அந்த பகுதிய காவல் காத்த ஒரு மாவீரன். அவரோட நேர்மைக்கும் நியாயத்துக்கும் அந்த பகுதி மக்கள் அவரை கொண்டாடுனாங்க. ஏழைக்கு ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா ஓடி போய் நிப்பாரு. பலவீனமானவங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. ஆனா தப்பு செஞ்சவங்களுக்கு அவர் யமன் மாதிரி. ராத்திரி நேரத்துல தன்னோட வெள்ளை குதிரையில ஏறி ஊர் எல்லைய சுத்தி வருவாராம். ஒரு மௌனமான காவல் தெய்வம் மாதிரி தன் மக்கள் நிம்மதியா தூங்குறத உறுதி செஞ்சுட்டு தான் அவர் தூங்க போவாராம். 2 பேருக்கு பிரச்சனைன்னா அவர் முன்னாடி வந்து நின்னா போதும். அவர் சொல்ற தீர்ப்பு தான் வேத வாக்கு. ஒரு குற்றம் நடந்துட்டா குற்றவாளிய கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவருக்கு தூக்கம் வராது. அவர் வாழ்ந்த காலம் முழுக்க மக்களுக்காகவே வாழ்ந்தாரு. அவங்களுக்காகவே ஒரு நாள் மடிஞ்சும் போனாரு. ஆனா அவர் போன பிறகுதான் ஜனங்களுக்கு அவரோட அருமை புரிஞ்சுது. ஊரே இருண்டு போன மாதிரி உணர்ந்தாங்க. அவங்களால அவரை மறக்க முடியல. அவர் உடலைத்தான் புதைச்சோம், ஆனா அவர் ஆன்மா நம்மளை விட்டு போகலன்னு நம்பினாங்க. ஊர் எல்லையில இருந்த ஆலமரத்துக்கு கீழே அவருக்காக ஒரு சின்ன பீடத்தை அமைச்சு அவரையே சாமியா கும்பிட ஆரம்பிச்சாங்க. அவர் உயிரோட இருந்தப்போ எப்படி அவர்கிட்ட பேசுவாங்களோ அதே மாதிரி அந்த பீடத்துக்கிட்ட நின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. யாருக்காவது பிரச்சனைனா அந்த பீடத்துக்கிட்ட வந்து சத்தியம் பண்ணுவாங்க. பொய் சொல்றவனால அந்த இடத்துல நின்னு பேசவே முடியாதாம். நாக்கு ஒட்டிக்கும், இல்லைனா திடீர்னு உடம்புக்கு முடியாம போயிடும். ஊருக்குள்ள கொள்ளையடிக்க வர்ற திருடங்க ராத்திரியில வெள்ளை குதிரையில ஒரு கருப்பு வீரர் அருவாளோட எங்களை விரட்டினாருன்னு சொல்லி பயந்து ஓடுனாங்க. மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை, அவங்களோட கூட்டு பிரார்த்தனை, அது அந்த மனிதனோட ஆன்மாவை ஒரு சாதாரண ஆவியா இல்லாம ஒரு மகா சக்தியா, ஒரு காவல் தெய்வமா மாத்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? தெய்வம்ங்கிறது வானத்திலிருந்து இறங்கி வர்றது மட்டும் இல்ல. சில சமயம் நம்ம மண்ணுல வாழ்ந்த மனிதர்களோட நேர்மையும் அவங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையும் கூட அவங்கள தெய்வமா உயர்த்தும். இந்த 3 கதைகள்ல எது உண்மையா நடந்ததோ, ஆனா 3ம் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எங்கெல்லாம் மனுஷங்களால உருவாக்கப்பட்ட சட்டம் தோத்து போகுதோ அங்கதான் கருப்பசாமி மாதிரி ஒரு தெய்வீக சக்தி உருவாகுது. கருப்பசாமிய வணங்குற முறை கூட அவரை போலவே ரொம்ப விசேஷமானது, தீவிரமானது. அவரோட கோயில்கள் குறிப்பா தமிழ்நாட்டோட கிராம பகுதிகள்ல வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் இல்ல, அது உயிரோட்டமுள்ள நீதிமன்றங்கள். சாமானிய மக்களோட கடைசி நம்பிக்கையான உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் அதுதான். எல்லா வழிகளும் அடைஞ்சு போகும்போது, காவலாளிங்க கைவிரிக்கும் போது, கோர்ட்ல நியாயம் கிடைக்க வருஷ கணக்குல ஆகும்போது,
கையில எந்த ஆதாரமும் இல்லாம ஒருத்தனோட நாக்குல இருக்கிற சத்தியம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும்போது மக்கள் அவர்கிட்ட தான் வருவாங்க. அண்ணன் தம்பி 2 பேரு. ஒரு துண்டு பூர்வீக நிலத்துக்காக பெரிய சண்டை. பத்திரம் தொலைஞ்சு போச்சு. சாட்சி சொன்ன பெரியவங்களும் காலமாயிட்டாங்க. அண்ணன் நேர்மையா இருக்கான், தம்பி ஏமாத்த பாக்குறான். சரி, இனிமே மனுஷன்கிட்ட நியாயம் கேட்டு பிரயோஜனம் இல்ல, சாமி கிட்டேயே போயிடலான்னு முடிவு பண்ணி கருப்பசாமி கோயில் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அந்த கோயில் ரொம்ப எளிமையா இருக்கு. ஒரு கூரைக்கு கீழே கையில அருவாளோட பார்க்கவே பயமுறுத்துற மாதிரி ஒரு பெரிய சிலை. அந்த இடமே ஒரு விதமான இறுக்கத்தோட இருக்கு. சூடத்தோட வாசனையும் விபூதியோட வாசனையும் காத்துல கலந்து நிக்குது. ஊர் பெரியவங்க எல்லாம் நீதிபதியா இல்ல, நடக்க போற தெய்வீக விசாரணைக்கு சாட்சியா வந்து உட்கார்ந்திருக்காங்க. பூசாரி சடங்குகளை ஆரம்பிக்கிறாரு. உடுக்க அடிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் நம்ம இதய துடிப்போட சேர்ந்து ஒலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. மந்திரங்களை சொல்லி கருப்பசாமியோட சக்திய அந்த இடத்துக்கு வரவழைக்கிறாங்க. அப்புறம்தான் அந்த முக்கியமான நிகழ்வே நடக்குது, சத்தியம் வாங்குதல். பூசாரி 2 எலுமிச்சை பழத்தை எடுத்து 2 பேர் கையிலையும் கொடுக்கினாரு. அவங்க 2 பேரும் தங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லி கருப்பசாமி மேல ஆணையா தாங்க சொல்றதுதான் உண்மைன்னு சத்தியம் பண்ணணும். நேர்மையான அண்ணன் மனசுல எந்த களங்கமும் இல்லாம தைரியமா சத்தியம் பண்றான். ஆனா அந்த தம்பி அவன் தயங்குறான். அவன் கை நடுங்குது. பொய் சொல்றதுக்கு நாக்கு எழும்பல. ஏன்னா இந்த சாமி முன்னாடி நின்னு பொய் சொல்றது வெறும் பாவம் இல்ல, அது தண்டனைய தேடி போய் வாங்குறதுக்கு சமம். அந்த இடத்துல பொய் சத்தியம் பண்ணவன் நாக்கு அழுகி போன கதைகள், குடும்பமே அழிஞ்சு போன கதைகள்னு 100 கதைகள் அந்த ஊர்ல உயிரோட இருக்கும். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட சட்டம், நீதிமன்றம், போலீஸ்னு ஒரு பெரிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் சில நேரத்துல அநீதி நடக்கும்போது இதையெல்லாம் தாண்டி தப்பு செஞ்சவனை தண்டிக்க இந்த மாதிரி ஒரு தெய்வீக சக்தி இருந்தா நல்லா இருக்குமேன்னு உங்க மனசுக்குள்ள என்னைக்காவது தோணியிருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தையும் படிக்க நான் ஆவலா இருப்பேன். சரி, கதைக்குள்ள திரும்ப போலாம். சில தீவிரமான கோயில்கள்ல இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு பேரு அருள்வாக்கு. திடீர்னு பூசாரி இல்லைனா சாமி ஆடுறதுக்குன்னே இருக்கிற ஒருத்தர் உடம்பு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிக்கும். அவரோட குரல் மாறும். ஆழமான கம்பீரமான ஒரு குரலா அது இருக்கும். கருப்பசாமியே அவர் உடம்புக்குள்ள இறங்கி அவர் மூலமா நேரடியா பேசுறதா மக்கள் நம்புறாங்க. அந்த நிலையில அந்த சாமியாடி அண்ணன் தம்பி 2 பேரையும் ஊடுருவி பாப்பாரு. அப்புறம் பேச ஆரம்பிப்பாரு. அவர் ஏதோ தத்துவம்லாம் பேச மாட்டாரு, நேரடியா தீர்ப்ப சொல்லுவாரு. ஏமாத்துற தம்பிய பார்த்து, நீ ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த உண்மையான பத்திரம் உன் வீட்ல பரன் மேல இருக்கிற பழைய பெட்டிக்குள்ளதானே இருக்குன்னு யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லுவாரு. அந்த இடத்திலேயே அந்த நொடியே பிரச்சனை முடிவுக்கு வரும். உண்மை எதுன்னு நிரூபிக்கப்படும். இதுக்கு மேல மேல்முறையீடு, அப்பீலே கிடையாது. இதுதான் அந்த நம்பிக்கை. நம்ம பிரச்சனைய காது கொடுத்து கேட்கிற ஒரு சக்தி இருக்கு, அது உடனடியா நியாயத்தையும் வழங்குங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இது ஆதாரங்களையும் வக்கீல்களையும் சார்ந்திருக்கிற நீதி இல்ல, இது சத்தியத்தையும் அதன் விளைவுகளையும் சார்ந்திருக்கிற நீதி. ஒரே சக்தி எப்படிங்க சிலருக்கு பயத்தையும் சிலருக்கு பக்தியையும் ஒரே நேரத்துல கொடுக்க முடியும்? இந்த இரட்டை குணம்தான் கருப்பசாமியோட பலத்தோட ரகசியமே. தப்பு செஞ்சவன், அடுத்தவங்கள கெடுக்க நினைச்சவன் அவரை பார்த்து பயப்படுறதுல ஆச்சரியமே இல்ல. மனசாட்சியில கரை இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் அவரோட பேரு ஒரு சிம்ம சொப்பனம். அவர் தப்பிக்கவே முடியாத கர்மாவோட அடையாளம். நீங்க அரசாங்கத்தை ஏமாத்தலாம், சட்டத்தை ஏமாத்தலாம், ஆனா ஊர் எல்லையில நிக்கிற காவல் தெய்வத்தோட கண்ணை ஏமாத்த முடியாது. இந்த பயம்தான் பல பேரை தப்பு செய்ய விடாம தடுக்கிற ஒரு தார்மீக தடையாயிருக்கு. ஆனா அப்பாவி ஜனங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு, நேர்மையா வாழறவங்களுக்கு அவரோட அதே கோபம், அவரோட அதே முரட்டுத்தனம் ஒரு பெரிய ஆறுதல். அவர்தான் அவங்களோட கடைசி பாதுகாப்பு அரண். அவர் வீட்டை காவல் காக்கிற தந்தை, தன் குட்டிகளை காப்பாத்துற சிங்கம். அவங்களுக்கு அவரோட கோபத்தை பார்த்து பயம் வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கோபம் எப்பவுமே அப்பாவிகள் மேல பாயாதுன்னு. இத ஒரு நெருப்பு மாதிரி யோசிச்சு பாருங்க.
ஒரு வீட்டுக்குள்ள திருட போறவனுக்கு அங்க எரியிற நெருப்பு ஒரு ஆபத்து, ஒரு தடை. ஆனா குளிர்ல நடுங்கிக்கிட்டு வர்ற ஒரு வழிபோக்கனுக்கு அதே நெருப்பு ஒரு இதமான சூடு, ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆறுதல். நெருப்பு ஒண்ணுதான், ஆனா அது யாருக்கு எப்படி பயன்படுதுங்கிறது அவங்கவங்க குணத்தை பொறுத்துது. கருப்பசாமியும் அந்த நெருப்பு மாதிரிதான். அவரோட பக்தர்கள் அவர்கிட்ட பயபக்தியோட பேசுறதை விட உரிமையோட தான் பேசுவாங்க. அவரை அப்பான்னு கூப்பிடுவாங்க, அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அவர் அவங்க குடும்பத்துல ஒருத்தர். குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, விவசாயம் பொய்ச்சு போச்சா, வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னே தெரியாம நிக்கிறாங்களா, அவங்க ஓடி வருது அவர்கிட்ட தான். நம்ம மனசு சுத்தமா இருந்தா நமக்கு வர்ற எந்த துன்பத்துக்கும் முன்னாடி அவர் வந்து நிப்பாருங்கிறது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த அன்பும் பக்தியும் தான் அவரோட கதையை இன்னைக்கும் உயிரோட வச்சிருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்களோ பணக்கார மடங்களோ அவரோட புகழ பரப்பல. பாட்டிங்க பேர பிள்ளைங்களுக்கு சொல்ற கதைகள் மூலமாவும், வருஷா வருஷம் ஊர்ல நடக்கிற திருவிழாக்கள் மூலமாவும், அவரை கும்பிட்டு வாழ்க்கையில நல்லது நடந்ததா நம்புற கோடிக்கணக்கான சாமானிய மக்களோட அனுபவங்கள் மூலமாவும் தான் அவரோட வரலாறு இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் பழிவாங்குதல், நீதி, நம்பிக்கைன்னு பல கதைகள் வழியா ஒரு பெரிய பயணம் செஞ்சிட்டோம். கடைசியா கருப்பசாமிய பத்தி நாம புரிஞ்சுக்க வேண்டிய கடைசி உண்மை என்ன? அது இதுதான். கையில அருவாளோட நிக்கிற அந்த கருப்பு நிற காவல் தெய்வம் வெறும் தென்னிந்தியாவுல வணங்கப்படுற ஒரு சாமி மட்டும் இல்லைங்க. அவர் ஒரு உலக பொதுவான குறியீடு. களங்கமே இல்லாத தூய்மையான நீதி வேணும்னு கேக்குற ஒவ்வொரு மனுஷ மனசோட ஓங்கி ஒலிக்கிற குரல் தான் கருப்பசாமி. காசுக்கு வாங்க முடியாத ஒரு சத்தியத்துக்காகவும், யாராலும் உடைக்க முடியாத ஒரு பாதுகாப்புக்காகவும், தப்பிக்கவே முடியாத ஒரு தண்டனைக்காகவும் ஏங்குற மனித இனத்தோட தாகம் தான் அவரு. நீங்க உலகத்துல இருக்கிற எந்த கதையை எடுத்து பார்த்தாலும் அங்க கருப்பசாமியோட ஒரு சாயல் இருக்கும். ஒரு ஊரையே தன் கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு கெட்டவனை தட்டி கேட்க தனி ஒரு ஆளா குதிரையில வரானே ஒரு வீரன், அவன் கருப்பசாமி தான். சட்ட ஒழுங்கு சரியில்லாத ஒரு நகரத்துல முகமூடி போட்டுக்கிட்டு வந்து மக்களை காப்பாத்துறானே ஒருத்தன், அவனுக்குள்ளேயும் கருப்பசாமி இருக்காரு. ஒவ்வொரு கலாச்சாரமும் தனக்குன்னு ஒரு காவல் தெய்வத்தை, ஒரு மீட்பரை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கு. கருப்பசாமிங்கிறது நாம கும்பிட வேண்டிய ஒரு சாமி மட்டும் இல்ல, நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தத்துவம். உண்மையான அதிகாரம் சட்டத்தை எழுதுறவன் கையில இல்ல, அந்த சட்டத்தோட ஆன்மாவை காப்பாத்துறவன் கையில தான் இருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு பாடம் அவர். எவ்வளவு இருண்ட ராத்திரியா இருந்தாலும் நம்மள காப்பாத்த ஒரு சக்தி நம்மள பார்த்துக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கையோட விதை அவர். அது மட்டுமில்ல, சத்தியம் சில சமயம் தாமதமாகலாம், ஆனா ஒருபோதும் தோத்து போகாதுங்கிறத உரக்கச் சொல்ற ஒரு சரித்திரம் அவர். இந்த கதை உங்க மனசை தொட்டு இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் தில்லை ஃபேக்ட்ஸ். நன்றி.